புட்டபர்த்தி சாய்பாபாவும் கர்ணரும் சந்தித்தது ஏன்? அதை புட்டபர்த்தி சாய்பாபா வந்து அவர் கலைஞர் மேல பெரிய அபிமானம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு அவருடைய வளர்ச்சியை ஒழிச்சுக்கட்டும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, நடக்கல. சாய்பாபாவை பார்க்கறதுக்கு வரிசையில போய் நிக்கிறாங்க, கோடீஸ்வரன் காத்துக்கிட்டு நிக்கிறான். அவர் இவரை தேடிக்கிட்டு வர்றார். பக்கத்துல சேர் போட்டு உட்கார வைக்கிறார். ஜனாதிபதியில இருந்து எல்லாம் கீழே உட்காந்துட்டு நான் அந்த மேடையில் உட்காந்து. அதுதான் கலைஞர். எல்லா நான் பிராமின்ஸும் வந்து கலைஞருக்கு பின்னாடி தான் நின்றாங்க. மடாதிபதியாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவாளராக இருந்தாலும் சரி, கலைஞர் தான் தலைவராக. ராஜராஜ சோழனுடைய மறு அவதாரையா அவர். சென்னையிலேருந்து வர்ற பக்தர்கள் எனக்கு மிக அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுப்பேன், அது கலைஞர் காலத்தான் தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார். குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து கடவுள் உறுப்பாளர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கையில் கட்டாத முஸ்லீம், சிலுவை இணையாத கிறிஸ்தவன், திருநீர் இணையாத இந்து. என்னுடைய மகன் வந்து கோயிலுக்கு போகிறான். பெரியார் பிறந்த அன்னைக்கு பிறந்தது. தன்னை நம்புற தைரியம் இல்லைன்னு நீ கடவுள்கிட்ட தான் போயாகும். சத்குருங்கிறவர் தான் அவங்க சமூகத்தில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்காங்க. அவங்க வீட்டில் அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு. முதலமைச்சர் முறையில் போய்த்தானே அந்த குற்றவாளி இவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு ஆள் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஃபோட்டோ எடுத்துக்க யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கருணாநிதி அவர்கள் தனக்கு அருகில் இருக்கிற அநேகமான நிறைய பார்ப்பனர்கள் சேர்த்து பேசும்போது சொன்னோம், இப்படி நீங்க சேர்த்துக்கிறதுனால வந்து அந்த 3% உங்களை ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போவீங்க. அதுல வந்து அவங்க திட்டவட்டமா இருக்கிறாங்க. நம்முடைய இனத்தினுடைய விரோதி யார் அப்படின்னாக்கா, இப்ப எனக்கு வர்ற விமர்சனங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த ஒரு சங்கிக்கு ஒரு 10 பேர் இருப்பானுங்க. ஒரு கேட்டு நாய், இது அறிவு கட்ட முண்டம், 200 ரூபா வாங்கிட்டியா, இதை வரிச்சா போடுவானுங்க. ஐயா, கருணாநிதி அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஆன்மீகத்திற்கு எதிரான, ஆன்மீகம்ன்றதை விட்டு பார்ப்பனர்களுக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கும். இருந்தாலும் கூட மூட நம்பிக்கையால் திளைத்து தானே கடவுள் என்ற நிறைய நபர்களை வந்து கருணாநிதி சந்தித்ததும் இருக்கட்டும், தன்னுடைய வீட்டுக்கே வந்து பார்த்திருக்காரு. அப்படி ஒரு நபர் தான் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள். புட்டபர்த்தி சாய்பாபாவும் கர்ணரும் சந்தித்தது ஏன்? அதை புட்டபர்த்தி சாய்பாபா வந்து அவர் கலைஞர் மேல பெரிய அபிமானம் உள்ளவர். அதில் என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா, பிராமணர் அல்லாதவர், அவர் பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு அவருடைய வளர்ச்சியை ஒழிச்சுக்கட்டும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, நடக்கலை. இன்னைக்கு இந்த சனாதன மதத்தினுடைய இதில் வந்து உச்சகட்ட சாமியார்னு எடுத்தீங்கன்னா, அன்னைக்கு உயிரோடு இருந்தவர்களும் புட்டபர்த்தி சாமியார் தான் நம்பர் 1. இவங்க என்னென்னமோ காஞ்சி படத்தில் எழுத்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பிரபல மடாதிபதிகள்லாம் வந்து நான் பிராமணர் இருந்தாங்க. அதான் சிவசங்கர் பாபா, மெய்வழிச்சாலை அனந்தர்கள் எல்லாமே நான் பிராமின்ஸ். பாலமுருகன், பங்காரடிகளார் எல்லாருமே நான் பிராமின்ஸ். இதெல்லாம் வந்து சனாதனத்தை வச்சு பொழப்பு நடத்துகிற இனமே அந்த 3%. ஆனால் மடாதிபதிகள் எடுத்திங்கன்னாக்க இவங்களுக்கு இருந்த செல்வாக்கு இந்த காஞ்சி படத்துக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. காஞ்சி படம் சக்தி வாய்ந்த படம். ஏன்னா ஒன்றிய அரசுக்கு அவங்க பல்வேறு வகையில் இருந்தாங்க. அதில் தான் அவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை ஜெயலலிதாவுக்கு தேங்க்ஸு, அந்த படத்தை காலி பண்ணிட்டு போயிடுச்சு அந்த படம். அதனால் அந்த எல்லா நான் பிராமின்ஸும் வந்து கலைஞருக்கு பின்னாடி தான் நின்றாங்க. மடாதிபதியாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவாளராக இருந்தாலும் சரி, கலைஞரை தான் தலைவராக எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து தான் அவர் தான் சொல்கிறாரு. அவர் புட்டபர்த்திக்கு அவர் சாய்பாபா கேட்டபோது, ராஜராஜ சோழனுடைய மறு அவதாரையா அவர் அப்படின்னார். கிருஷ்ணாநிதி சென்னைக்கு தண்ணி இதுக்கிறதுக்கு 300 கோடி ரூபா புட்டபர்த்தி கொடுத்தாரு. சென்னையிலேருந்து வர்ற பக்தர்கள் எனக்கு மிக அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுப்பேன், அது கலைஞர் காலத்தான் தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி பல விஷயங்கள் ஒரு திமுகவாகவே இருந்தார், அவர் அந்த அளவுக்கு இருந்தார். இன்னொரு பக்கம் துரைமுருகன் வந்து மோதிரம் வாங்கின விஷயம் அப்போது ஊடகத்தில் மிகப்பெரிய பேசுவாங்க. அது வந்து எல்லாருமே சொன்னாங்களே, அவர் காலில் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து கடவுள் மறுப்புங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளில் ஒன்று. அதை வந்து தீவிரமாக கடைபிடிக்கிறது முடியாது. அது அண்ணாவே காம்ப்ரமைஸுக்கு வந்துட்டார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டார். அதுக்கடுத்து என்ன சொன்னார்னா, நான் கையில் கட்டாத முஸ்லீம், சிலுவை இணையாத கிறிஸ்தவன், திருநீர் இணையாத இந்துன்ட்டு காம்ப்ரமைஸுக்கு வந்துட்டார். அதை சொன்னாக்க வாக்கு அரசியலுக்கு வந்து இந்த மதத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிற்காது. திராவிட கழகம் எப்படி நிற்கிது, கடவுள் இல்லைங்கிறது தீவிரமாக. ஏன்னா அவங்க வாக்கு அரசியலுக்கு வரல, சேவா மனப்பான்மையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து கடவுள் மறுப்பு, இதை பற்றி கடவுள் மறுப்பு அவங்க தீவிரமாக கடைபிடிக்கிறாங்க. திராவிட கழகத்தில் இருந்தீங்கன்னா கடவுள் மறுப்பு நீங்கள் கடைபிடிச்சாங்க.
திமுகவிலையும் அதிமுகவிலும் அது கிடையாது. இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து கடவுள் மறுப்பாளன்னு வெளியில் சொன்னால் கூட எனக்கு ஒரு பயம் உண்டு. என்னுடைய குடும்பத்தில் என்னை தவிர வேறு யாருமே கடவுள் மறுப்பு இல்லை. என்னுடைய உறவுக்காரர்கள்லாம் அப்படியே கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிற ஆட்கள்லாம் என் குடும்பத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு தீவிரமான பக்தர்கள்லாம் இருக்காங்க. அதை அதை வந்து நான் திணிக்க முடியாது. என்னுடைய மகன் வந்து கோயிலுக்கு போகிறான். பெரியார் பிறந்த அன்னைக்கு பிறந்தவன், அந்த அதே தேதியில் பிறந்தவன். அவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கான். ஏன்னா அவன் மனைவி எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க. அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. கடவுள் மறுப்புங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். கண்ணதாசன் எழுதியிருக்காரு, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னங்கிறது. தன்னை நம்புற தைரியம் இல்லைன்னு நீ கடவுள்கிட்ட தான் போய் ஆகணும். அவர் தன்னை நம்புற தைரியம் இருந்தவங்களும் திமுகவில் இருந்தார். அந்த தைரியம் அவர் என்னைக்கு போச்சா அன்னைக்கு போய் ஆட்டிக்கு வச்சுட்டு தயாநிதி சீதாராமன் போனார். அதான் உண்மை. திராவிடத்திற்கு இங்கு ஒரு சாமானிய பொருள் ஒண்ணு இருக்கு. சாமி கும்பிடுவதற்கு எதிரானது இல்லை, கும்பிடுற சாமி என்பதற்கு எதிரானதான் திராவிடம் அப்படின்றதுதான். யாரை எதிர்க்கிறோமோ, அதாவது வந்து பார்ப்பனியத்தை எதிர்ப்பதுதான் திராவிடம் அப்படின்றது. அப்போது தனி மனுஷ உயர்வை இல்ல தனி மனுஷன் நான் தான் உயர்வு என்பதற்கு எதிரானதுதான் திராவிடம். அப்போது ஒரு தனி மனுஷன் நான் தான் கடவுள் என்னும் போது அவரை ஏற்றுக்கொள்வது தானே வந்து விமர்சிக்கப்படுது. அவர் வந்து தானா வந்து பாக்குறவர் எப்படி வேணான்னு சாய்பாபாவை பாக்குறதுக்கு வரிசையில போய் நிக்கிறாங்க, கோடீஸ்வரர் வந்து காத்துக்கிட்டு நிக்கிறான். அவர் இவரை தேடிக்கிட்டு வர்றார். அதுதானே வித்தியாசம். அதுதானே வித்தியாசம். பக்கத்துல சேர் போட்டு உட்கார வைக்கிறார். காஞ்சிபுரத்துல ஜனாதிபதியில இருந்து எல்லாம் கீழே உட்காந்துட்டு இருந்தா, அந்த மேடையில் உட்காந்துருந்தேன். இங்க வந்து பக்கத்துல உட்கார வைக்கிறார். ரெண்டு பேரும் சமமா உட்காந்துருக்கோம். அதுதான் கலைஞர். இன்னொரு பக்கம் மன்னர் அவர்கள் மேல வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா, சத்குரு ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்வுக்கு வந்து தலைமை தாங்கி வந்து கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டது. எனவே தனி மனிதர்கள் சாமியார்கள் என்னும் போது வந்து அவர்களுக்கு வந்து இணங்கி போகிறாரா கருணாநிதி? இணங்கி போறது இல்லைங்க, கூப்பிடுறாருங்க. ஒரு முதலமைச்சருக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு போறாரு. கூப்பிடும் நபர்கள் யார் அதிகமா அதை பத்தி இல்லையே. அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? சத்குருங்கிறவர் தான் அவங்க வந்து சமூகத்துல வந்து உயர்ந்த இடத்துல இருக்காங்க. அவங்க வீட்டுல அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாரு. முதலமைச்சர் முறையில் போய்த்தானே ஆகணும். அதுல என்ன தப்பு இருக்குது? அது அந்த வீட்டுக்கு போனதுனால அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு தான் அர்த்தம் இல்லையா? இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த குற்றவாளி இவரோட போட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு ஆள் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். போட்டோ எடுத்துக்க யார் வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். என்ன இன்னைக்கு இருக்கிறதுல வந்து போட்டோ ஷாப்ல போட்டாங்கன்னா நீங்க யாரு கூட வேணாலும் விதவிதமா போஸ்ட் கொடுத்துருங்க. இந்த காலத்துல இதெல்லாம் சொல்லி ஏமாத்துறதுக்கு பார்த்தா நடக்குமா? அந்த போட்டோவில் இருந்து கற்பத்திக்கலாம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? எந்த காலத்துல யாரு நிகழ்காலத்து போய் மறந்து போச்சு போட்டுருக்கு. அந்த காலத்துல டபுள் ஆக்ட் பண்ணாங்களே, அப்போ உத்தவபுத்திரன் படம் தான் தமிழ்ல வந்து, அதாவது பியு சின்னப்பா நடித்த உத்தவபுத்திரன் மாடர்ன் தேட்டர்ஸ், சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் தான் முதலாக இந்தியாவிலேயே இரட்டை வேட படம் எடுத்தவங்க. இந்தியாவிலேயே ஹிந்தி படம் எல்லா படத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இரட்டை வேட நடிப்பில் எடுத்த முதல் படம் உத்தமபுத்திரன் தமிழ் படம் மாடர்ன் தேட்டர்ஸ். பியு சின்னப்பா பற்றி அன்னைக்கு மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அவர் கடவுளுக்கு சமம்பா, நினைச்சா ரெண்டா வருவார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டார். ஜெகதல் பிரதாப்ல 5 ரோல்ல வந்து உட்காந்துட்டார். கடவுளா நினைச்சிட்டாங்க. அந்த காலம் அது வந்து ட்ரிக் ஷாட்டை பற்றி தெரியாத காலத்தில் அந்த நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு காட்டினா ட்ரிக் ஷாட் ராட்டு மக்கள் அதெல்லாம் அந்த காலம். அந்த ஸ்டண்ட் போடும்போது பாரு டூப் போட்டு எடுத்துருக்கான் பாரு அப்படின்ட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு, ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து கருணாநிதி அவர்கள் தனக்கு அருகில் இருக்கிற அநேகமான நிறைய பார்ப்பனர்களை சேர்த்து கொண்டார். அது விமர்சிக்கப்பட்டது. அதெல்லாம் நாங்க சொன்னோம். தன்னுடைய செயலாளராக குகன் போன்ற 3% தான் வச்சுக்கிட்டார். அப்போ நாங்கள் இப்போ அவர்கிட்ட பேசும்போது சொன்னோம், இப்படி நீங்கள் சேர்த்துக்கிறதுனால வந்து அந்த 3% உங்களை ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போவீங்க. அதில் வந்து அவங்க திட்டவட்டமாக இருக்கிறாங்க. நம்முடைய இனத்தினுடைய விரோதி யார் அப்படின்னாக்கா கலைஞர். அதில் வந்து 3% திட்டவட்டமாக இன்னைக்கு வரலாம் அவங்க அப்படித்தான் இருக்காங்க. இப்போ எனக்கு வர்ற விமர்சனங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த ஒரு சங்கிக்கு ஒரு 10 பேர் இருப்பானுங்க, உடனே போட்டுருவானுங்க. இவன் திமுக சொம்பு, இவன் ஒரு கேட்டு நாய், இந்த அறிவு கட்ட முண்டம், இவன் இது 200 ரூபா வாங்கிட்டியா, இதை வரிச்சா போடுவானுங்க. அதாவது என்னுடைய பதிவை படிக்கிறானுங்களோ இல்லையா, என் ஃபோட்டோ பார்த்து அந்த 10 பேர் வந்துடும். அவனுங்களே தான் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அந்த ஆர்எஸ்எஸ்ல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா தெரியல, அந்த செட்டை அப்படியே போட்டுருவாங்க. ஏன்னா நானும் அதை பார்க்குறது, ஏன்னா இவனுங்க போடுறதுல தான் எனக்கு பார்க்குறவங்க ஜாஸ்தியாக்குறாங்க. என்னடா இந்த டாக்டர் என்ன உலகத்தை வச்சான்னு தெரியல, இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்குன்னு பார்க்குறது ஜாஸ்தியாக. அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். நீ இந்த நெகட்டிவ் விமர்சனம் போடாமல் இருந்தது தான்க்கா பார்க்குற என்னுடைய பார்வையாளர்கள் குறைஞ்சிரும்.
நெகட்டிவ் விமர்சனம் தான் பல சமயங்கள்ல நமக்கு பாப்புலாரிட்டி கொடுக்கும். ம், ம். கலைஞர் அந்த தொலைக்காட்சியில வந்து ராமானுஜர் படத்தை அந்த ஒளிபரப்பும் போது, அந்த ஒரு தொடரை ஒளிபரப்பும் போது நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க. காரணம் சொல்லும்போது, ஆமா சரி தானே கோவில் நிலைக்கு போராடினார்னா, இவரும் கூட திராவிடவாதி தான். பார்ப்பன இருந்தால் என்ன அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. இதே இன்னொரு பக்கம் கருணாநிதி அவர்கள் பார்ப்பனர்களை சேர்த்தபோது நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஏன் கேள்வி எழுப்பும்போது, ஒரு வாட்டியும் கூட கருணாநிதி அவர்களுக்கு விடையை கொடுத்ததில்லை. என்ன காரணத்துக்காக சேர்த்து வச்சுட்டு இருந்தார்? அதாவது அவங்க கிட்டயும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்து. ம். அப்பதான் எங்களை போன்றவர்கள் நாங்க பேசும்போது சொன்னோம், நீங்க என்ன பண்ணாலும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்கன்னு. அவருக்கு எடுத்ததுலயே பாத்தீங்கன்னா நீங்க ராமானுஜரை காட்டுறீங்க. ம். அந்த 3 இந்து மதத்தை புனர் ரெனைசன்ஸ் ஆஃப் இந்து ரிலிஜன் எடுத்தீங்கன்னாக்கா, சங்கரர், மத்துவர், ராமானுஜர் 3 பேர். அதுல ராமானுஜரை வந்து 3% ஏத்துக்கவே இல்லை. ம், ம். ஏன்னா கூரத்தாழ்வார் போன்ற பிற்படுத்தப்பட்டவர்களையும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களையும் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளார அழைத்து கூட்டு போனவர், பெரியாருக்கு வழிகாட்டினவருக்கு. ம். அதைத்தான் அவரை வந்து என்ன போட்டார், ராமானுஜர் போட்டு மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு தான் போட்டார். இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் கேட்கக்கூடாது தடைப்பட்ட மந்திரத்தை வந்து ஸ்ரீரங்க கோயில் கோபுரத்தில் நின்று அத்தனை பேரும் கேட்கிற மாதிரி பேசினார். ம். எல்லாரும் கேளுக்கிறாங்க. ம். அந்த மாதிரிலாம் பண்ணவர் அவர். ம். அது நம்முடைய துரதிருஷ்டம், கலைஞர் உடம்பு சரியில்லாம் போய் அது பாதியில் அந்த சீரியல் நின்று போச்சு. ம். இல்லாட்டி எவ்வளோ பெரிய புரட்சிகள் ராமானுஜரை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா பெரியாருக்கு அவர் தாங்க வழிகாட்டியா இருந்திருக்காரு. ஏறத்தாழ கடவுள் மறுப்புக்கே போயிருக்கிறார். அந்த அளவுக்கே போயிருக்காரு. இன்னொரு பக்கம் புட்டர்வத்தி சாய்பாபா வரும்போது சொன்ன விஷயம் அந்த மஞ்சள் துண்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். கருணாநிதி அவர்கள் நிறைய மேடைகள்ல அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காரு என்னன்னு. இருந்தாலும் கூட இன்றும் கூட பேசப்படுவது, அவர் வந்து கடவுள் நம்பிக்கையால அந்த மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் கடைசி வரை. அது சொல்ல முடியாது, என்ன காரணத்துல போட்டாருன்னு சொல்ல முடியாது. நாவலர் அதை வந்து கிண்டல் பண்ணாரு, மஞ்சள் துண்டு மகான் அப்படின்னாரு. அது தெரியாது என்ன காரணத்துல போட்டாரு. கருத்துக்களை வந்து நேர்த்தி வந்தமைக்கு நன்றிகள்.